மூன்றாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு மட்டும் தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வந்தவனமா போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி இருக்கிறதே. அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்பணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாயிலை திறந்து நம்ம அங்கே இங்கே பார்க்காம கண்களை மூடி ஸ்தோத்திரம். நல்ல கணவன் மனைவி இருந்தா 2 பேரும் கை பிடிச்சிக்கங்க, கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா சொல்லுங்க. கூட யாராவது வந்திருந்தா அவங்க கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார், நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க, நல்ல உடுக்க உடை இருக்க இடத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வருமானத்தை தேவன் தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்தார். வியாதி பலவீனத்திலே அவருடைய சுகமாக்குற வல்லமை நம்மை சுகமாக்கிற்று. ஆமென், ஸ்தோத்திரம். வேதனை நேரத்தில் அவர் நம் கண்ணீரை துடைத்தார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரே. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவருக்கு கனப்படுத்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு நம்மை சுகமாய் கொண்டு வந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய் துதிக்கட்டும், வாய் துதிக்கட்டும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவனே, உம்முடைய பாதப்படியிலே பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மூன்றாவது ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக அப்பா, நடத்துவீராக. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியானவர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய துதியின் வல்லமையினால் நிரப்போம். நல்ல ஆராதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபேல் எப்படி தன்னை ஆராதித்த அந்த ஆராதனை பரலோகத்துக்கு உகந்த ஆராதனையா இருந்தது போல எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கு இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்தியின் மூலமாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராகப்பா. ஆண்டவரே, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், உப்பால் சாரமேறின வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே புறப்படட்டும் ஆண்டவரே, புறப்படட்டும் அப்பா. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, முடிவு நேரத்தை ஆசீர்வதிங்க. எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் தடை செய்கிற அந்தகார
பொல்லாத ஆவிகள், வான மண்டல பொல்லாத ஆவின் சேனைகள், சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரே, மாம்சீக கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு மனமாய் இந்த இடத்துல ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை நடத்துகிற உடைய மகளை எடுத்து பயன்படுத்துங்க. செய்தி கொடுக்கிற உடைய மகனை பயன்படுத்துங்கப்பா. முடிவு ஜெபத்திலே பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்து எங்கள் மத்தியிலே வழி நடத்துங்கப்பா. உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. விடுதலையாய் ஆண்டவரே ஆராதிக்க உதவி செய்யுங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் சபையில் ஆராதனை வேளையில நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை நீங்க கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க இருக்கிறோம். ஆமென். என்னோடு சேர்ந்து ஆராதிக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஆமென். அவர் ஆபிரகாமுக்கு சொல்லி அதை அவர் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் அவர் நிறைவேற்றின தேவன். ஆமென். இந்த நாளும் நமக்கு அவர் தம்முடைய வார்த்தையை கரங்களினால் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேடகம் நீர்தானே, பலனும் நீர்தானே, துயரங்கள் நம்மை சூழ்ந்திட்ட போதும் நம்மை வாழ வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட. நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவைகளை ஏற்ற காலத்திலே நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல் தேவனே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல் தேவனே, ஏற்ற காலத்தில் கண்ணீருக்கு பதில் தந்து காப்பவரே, ஏற்ற காலத்தில் கண்ணீருக்கு பதில் தந்து காப்பவரே. கரங்களை உயர்த்தி கேடகமே அடைக்க நாம் நம்பும் கண்மலையே, கேடகமே அடைக்கலமே நான் நம்பும் கண்மலையே, நாம் நம்பும்
அவர் நம் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்து நம்முடைய ஆத்மாவை நம்முடைய பலத்தினால் தைரியப்படுத்துகிற தேவன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்திடும் நல் தேவனே. கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்திடும் நல் தேவனே. ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீரே. கரங்களை உயர்த்தி கேடகமே எங்கள் அடைக்கலமே நாம் நம்பும் கண்மலையே. கேடகமே எங்கள் அடைக்கலமே நாம் நம்பும் கண்மலையே. நாம் நம்பும் கண்மலையே. கேடகம் நீதானே, கேடகம் நீதானே, பலனும் நீதானே. கேடகம் நீதானே. ஓ, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்முடைய வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பித்து நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நல் தேவன். ஆமென். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கும் நல் தேவனே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கும் நல் தேவனே. எனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. விசுவாசத்தோடு சொல்வோமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். மீண்டும் சொல்ல போகிறேன். எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. கேடகமே ஓ அடைக்கலமே நாம் நம்பும் கண்மலையே. கேடகமே அடைக்கலமே நாம் நம்பும் கண்மலையே.
ஆபிரகாமுக்கு சொன்னீர், அதை நீர் எங்களுக்கு நீ நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். ஆபிரகாமுக்கு அவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். ஆபிரகாமுடைய சந்ததி தான் நாம. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு கேடகமும் பலனுமாய் அவர் இருந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாட இருக்கிறோம். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுவேன். ஆமென். அவருடைய அன்பை ருசித்தவர்களாய், அவர் செய்த நன்மைகளை ருசித்தவர்களாய் பாடலை பாடி அவரை மட்டுமே புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுவேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையும், கூப்பிட்ட நாளில் செவி கொடுக்கிற தேவன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமா, கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நன்மை செய்கிற தேவன். ஆமென். எந்தன் கண்மலை, அரணான கோட்டை, நீதிமானை அவர் தள்ளாட விடாத தேவனாயிருக்கிறார். எந்தன் கண்மலை, அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மலை, நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை, அரணான கோட்டையானார். அவர் எந்தன் கண்மலை, அரணான புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று, கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்றால் அவர்தான் நம்முடைய நம்பிக்கையும் நம் நம்பும் துருகமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின்
கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துரிதமானார். அவர் எந்த நம்பிக்கை நான் சொல்லுவோமா? அவர் எந்த நம்பிக்கை, அவர் எந்த நம்பிக்கை நாம் நம்பும் துரிதமானார். அவர் எந்த நம்பிக்கை துரிதமானார். நீங்க பாடுறீங்களா? புது பாட்டை என் நல்ல கரங்களை தட்டி நாவீனில் தந்தா புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya, நன்மை செய்கிற தெய்வமே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ எங்களுக்கு கண்மலையும் எங்கள் கோட்டையும் நாங்கள் நம்பும் துருகமுமாய் இருந்து எங்களை இம்மட்டுமாய் நீ நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ அவரால் எல்லாம் ஆகும். அவர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்களை குறித்த காலத்திலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னதை நீ நிறைவேற்றுகிற தேவன், நீர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு வருகிறதை நாங்கள் நினைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களுக்காய் நீர் சொன்னதை, உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரங்களால் நீ நிறைவேற்றி வருகிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சொல்லி முடியாத நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத ஐயா, நீரே எண்ணி முடியாத ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஓ ஹalleluya, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எஸ்
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Oh yes we praise you. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். கரங்களை உயர்த்தி ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கரங்களை தட்டி ஓ ரபா சந்து நரகத நரபா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீ நிறைவேற்றுகிற தெய்வமே. ஓ சொன்ன ஆண்டவரே சொல்லை நீ நிறைவேற்றுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ வறண்ட நிலமாயிருக்கிற எங்கள் வாழ்க்கையை நீ நீரூற்றாய் மாற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்குறீங்க? கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே வறண்டு போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றாய் ஓ அபிஷேக தைலமா எங்கள் வாழ்க்கையில நீர் இறங்கி வருவீராக. ஓ ஹல்லேலூயா. எங்களை நீ நிரப்பி அனுப்பும், எங்களை நிரப்பி அனுப்பும். நல்ல கரங்களை ஓ வாய்களை திறந்து வாய்களை விரிவாய் திற அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். நல்ல வாய்களை திறந்து அவரை துதிப்போம். ஆண்டவரே நீர் மகிமைக்கு பாத்திரரே. ஓ எங்கள் துதிகளிலே நீர் பிரியப்படுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல நல்ல துதிங்க, நல்ல துதிங்க உம்முடைய ஆண்டவரே. அப்பா எங்கள் துதிகளில் வாசம் செய்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயர்ந்திருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஓ மகிமையாய் இறங்குவீராக, மகிமையாய் இறங்குவீராக. ஓ எங்கள் வாழ்க்கையில நீர் இறங்குவீராக, எங்கள் சபைகளிலே நீர் இறங்குவீராக. ஓ எங்கள் குடும்ப சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய மகிமை ஓ விளங்குவதாக. ஓ ரபா சந்துனரகத நரபா. ஆண்டவரே நீர் மகிமையான தேவன், நீர் மகிமையுள்ள தேவன். ஓ பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீ நிரப்பி அனுப்பும், நிரப்பி அனுப்பும். ஒரு விஷயங்களை நிரப்பும். ஓ பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் எங்களை நிரப்பும். எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்குறீங்க? ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க. ஓ நாங்கள் வெறுமையுள்ள பாத்திரமாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடாது. ஓ ஒரு நிறைவின் ஆவியானவர் எங்களை நிரப்பி அனுப்புவீராக. ஓ எங்கள் குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். ஓ எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஆண்டவரே எங்கள் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் எங்களை இடை கட்டுகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஓ மகிமையினால் எங்களை நீ நிரப்புங்க. எங்கள் இரட்டை களைத்து போடுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உடைய மகிமையினால் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய மகிமை, உடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஓ இந்த ஆலயத்தில் உடைய மகிமையை நாங்கள் ருசிக்கணும் ஆண்டவரே. வந்திடுதே தேவ
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே பிரசன்னம், உடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஓ, எங்களை நிரப்பி அனுப்பும். உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே அப்பா புடமிடுவதாக. ஓ, எங்களை ஆண்டவரே அப்பா நீர் நிரப்பி அனுப்பும். உடைய வார்த்தை, உடைய பிரசன்னம், உடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பாஸ்டர் அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய தரிசனத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டரை வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல ஒரு சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சுட்டெரிக்கும் வெயில் மத்தியில் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நல்ல ஒரு மழையை வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கேட்குறாங்க, திருப்பூரில் மழையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை. அந்த மாதிரி ஒரு நல்ல மழையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து இந்த வறட்சிகள் எல்லாம் மாற ஆண்டவர் நல்ல மழையை கட்டளையிடுவார். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரம் பெந்தேகோஸ்தே நாளாக நம்ம அனுசரித்தோம். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஆவியானவருடைய ஊற்றப்படுதலை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்ததான வார்த்தையும் இறுதியிலே நாம் எல்லாரும் ஆவியானவருடைய நிறைவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். டிவிலையும் போடுறாங்க. அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 17, 17 இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எங்கள் திருச்சபையிலே பரிசுத்த ஆவியை குறித்து போதித்து வந்தோம். இந்த மாதம் ஒரு பெந்தேகோஸ்தே மாதமாய் இருக்கிறபடியினாலே ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அநேகர் இன்னும் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெறவில்லை, ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், இப்படி ஒரு பாரம் இருந்தபடினாலே இந்த மாதம் முழுவதும் இதை அனுசரிக்க வேண்டும், இதை குறித்து போதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி குறித்ததான பாடல்கள், ஜெபங்கள் என்று நடத்தினோம். ஆண்டவர் ஒரு பெரிய பின்மாரின் மலையை ஊற்றினார். இந்த நாளிலும் அந்த வார்த்தையின் அடையாளமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இதில் நாம் வாசித்தோம் அப்போஸ்தலர் 2:17, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த செய்தியின் தலைப்பு என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க, என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தம் பண்ணின ஆவி, அவருடைய ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம், இது ஒரு ப்ராமிஸ். என் ஆவியை ஊற்றுவேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர் ஆதி திருச்சபையில் முதல் நூற்றாண்டில் இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமிலே போய் காத்திருங்கள். அப்பொழுது இவர்கள் எல்லாம் போய் காத்திருக்கிறாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாட்கள் காத்திருந்தாங்க. மேல் வீட்டறையிலே 120 பேர் சேர்ந்து 10 நாட்கள் அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்ப எப்போ ஊற்றப்படும்னு தெரியாது. ஆனா அந்த 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் கூடியிருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பலத்த காற்று வீசப்பட்டது, சத்தம் கேட்கப்பட்டது, அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து என்ன செய்தது? அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதுவரைக்கும் அப்படி அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இந்த செய்தியை நல்ல வாஞ்சையோடு கேளுங்க. இந்த ஆராதனை இறுதியிலே ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க பெற்றுக்கொண்ட அதே பாஷையை, அதே அனுபவத்திலே இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார், உங்களை அனலாக்க விரும்புகிறார், உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, உன் ஆவியை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நம் எல்லாரும் மேலும் ஆவியை ஊற்ற ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்க எல்லாரும் வாஞ்சியா இருங்க. 3-4 விதமாக ஆண்டவர் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஐசாயா chapter 44 verse 3. ஹல்லேலூயா. ஏசாயா 44 3ஆம் வசனத்திலே முதல் பகுதியிலே பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. முதல் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள், தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க, தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுவேன். யார் மேல ஊற்றுவாரு? தாகம் உள்ளவர்கள் மேல. ஹல்லேலூயா. those who are hunger and thirsty. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் மேலே ஆண்டவரே என் மேல ஊற்றும், எனக்கு அந்த ஆவி வேண்டும், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கும் அந்த கிருபை வேண்டும் என்று ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் யாருக்குள்ளெல்லாம் அந்த தாகம் இருக்கிறதோ ஆண்டவர் தாகம் உள்ளவர்கள் மேலே ஊற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 63:1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். சங்கீதம் 63:1-2 வசனத்திலே பார்க்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கான்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை பார்த்திருக்கிறீங்களா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கு. எப்ப மழை பெய்யும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த வறண்ட நிலம் எப்பொழுது ஒரு செழிப்பு உண்டாகும், எப்பொழுது ஒரு வறட்சி உண்டாகும். நம்ம எல்லாரும் அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு மழை வராதா, ஒரு காற்று வராதா, இந்த சூழ்நிலை மாறாதா என்று நம்ம நினைத்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்தோம். அது போலதான் எப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒரு தாகம் வருகிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீர பிரகாரமாக உணவுக்காக ஒரு பசி வருகிறது,
ஒரு தாகம் வருகிறது, அதை பூர்த்தி கொள்ள உடனே முயற்சி செய்து அந்த தாகத்தை தணிக்கிறோம், பசியை தீர்த்து கொள்ளுகிறோம். அதுபோல இந்த சங்கீதக்காரர் சொல்றார், உன்மேல் தாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மேல் தாகமாய் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்குள்ளே ஒரு தாகம் வர வேண்டும், நமக்குள்ளே ஒரு வாஞ்சை வர வேண்டும். என்னை நிரப்ப மாட்டீரா? ஓ, என்னை நிரப்புமே, எல்லார் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே, மாம்சமான யாவர் மேலும் என்று ஊற்றுவேன் என்று சொன்னீரே, எனக்கும் அந்த கிருபை வேண்டும். ஆதி திருச்சபையிலே ஊற்றப்பட்டதான அந்த அக்கினியின் அபிஷேகம், அந்த அந்நிய பாஷையின் வரம் எனக்கும் வேண்டும், என்னையும் நிரப்பும் என்று தாகத்தோடு இன்றைக்கு நீங்கள் கேட்பீரானால் ஆண்டவர் உங்கள் மேல் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், அந்த வசன இறுதியிலே வாசிக்கிறோம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. சொல்லுங்க, ஆசையாயிருந்து. ஹல்லேலூயா. ஆவியை பெற்றுக்கொள்ள ஆசையாயிருந்து. ஹல்லேலூயா. ஆசையாயிருந்ததான இந்த சங்கீதக்காரர் சொல்றார், உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஒரு ஆசை வரணுங்க, ஒரு ஆசை வரணும். இது ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு பரவச நிலையான அடைகிறது போல ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கடைசி நாட்கள்ல எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மேல ஊற்றுவார், உங்கள் பிள்ளைகள் மேல ஊற்றுவார், இந்த திருச்சபையில ஆண்டவர் ஊற்றுவார், கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றுவார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றுவார், வாய்களை விரிவாய் திறக்கிறவர்கள் மேல ஊற்றுவார், வாஞ்சையா இருக்கிறவர்கள் மேல ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க, ஒரு வாஞ்சையோடு இந்த செய்தியை கேளுங்க, ஸ்தோத்திரத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு தாகம், ஒரு பசி எனக்குள்ளே உண்டாய் இருக்குமானால் இந்த ஆராதனையின் இறுதியிலே உம்முடைய வல்லமையை கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்கள் அந்த மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வல்லமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு எல்லாரும் ஆலயத்திலே தேவனை துதித்த பொழுது, கர்த்தர் நல்லவர் என்று துதித்த பொழுது ஆலயத்தை மேகம் மூடியது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலும் அவருடைய மேகம் மூட சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நிரப்ப அவர் சித்தமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதையும் அவர் வியாபித்துக் கொண்டிருக்கிறார், நிரம்பி இருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தாகமுள்ள வறண்ட நிலத்தின் மேலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தண்ணீரை ஊற்ற போகிறார், தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஹரபா சந்தரலபா, ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சங்கீதம் 81:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 81:10 வாசிக்கிறோம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆமென் சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் தர. தாகம் உள்ளவர்கள் வாயை திறப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயை மூடி இருந்தா தாகத்தை தீர்க்க முடியாது. எப்படியோ என் தாகம் தனியிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? தாகம் உள்ளவர்கள் வாய்களை விரிவாய் திறப்பார்கள். ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஹல்லேலூயா. கெஞ்சுவார்கள், மன்றாடுவார்கள், போராடுவார்கள், தேவ சமூகத்தை முறையிடுவார்கள். நான் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று முறையிடுவார்கள். சபையில் ஒரு வாலிபர் இருந்தார். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு நாள் அவர் வழியில பார்க்கிறாரு, இந்த திருச்சபையை போய்
பார்க்கணுன்னு ஒரு வாஞ்சை. இங்கே ஏதோ ஒரு சர்ச் இருக்கே, இங்கேயும் ஒரு கூட்டம் போகிறாங்களே, இந்த சர்ச்சை போய் பார்க்கணும். ஆனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப உலக பிரகாரமான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 10-15 சிகரெட் பிடிப்பார். பல பாவ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 சிகரெட்டை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு வாசலில் நின்று நல்லா 2 சிகரெட்டை குடிச்சிட்டு உள்ளே வந்திருக்கிறார். உள்ளே வந்து பார்த்துருக்கிறார். இங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான அனுபவமாய் தெரிகிறது. அவர் பார்த்த அனுபவம் போலல்ல. எல்லாரும் ஆரவாரத்தோடு துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஏதோ சில பாஷைகளை பேசுகிறார்கள். அதை அவர் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு புதிதாக தோன்றுகிறது. இப்படி 2-3 வாரங்கள் வந்து கொண்டிருந்த போது அவரால் தொடர்ந்து சிகரெட் பிடிக்க முடியல. ஏதோ ஒன்று அவரை தடை செய்து கொண்டே இருக்குது. அவர் உள்ளத்துல கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவர் வந்த நாளிலேயே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோதே அவருக்குள்ள ஏதோ ஒரு தொடுதல் உண்டானது. அங்க கத்தோலிக்க சபைக்கு போய்கின்றவர் தொடர்ந்து வீட்டின் எதிர்ப்பின் மத்தியிலும் தொடர்ந்து இங்க ஆலயத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார். நாட்கள் சென்ற பின்பாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தார். ஒரு நாள் வந்து பாஸ்டர் கிட்ட கேட்டார், பாஸ்டர், எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம், யாருமே என்னை மாற்ற முடியாது. அவர் சொல்றார், யாரும் என்னை நினைச்சாலும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மனுஷன் நான். கந்துவட்டி நடத்துருவேன். நான் போய் வேட்டியை தூக்கி நின்னாலே எல்லாம் பசங்களாம் ஓடிடுவானுங்க. அப்படி ஒரு வெறி பிடிச்ச ஒரு நபரா இருந்தேன். இன்னைக்கு எனக்குள்ள ஒரு பயங்கரமான மாற்றம். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் நான் விசுவாசிக்கிறேன். யாரும் மாற்ற முடியாத ஒரு வல்லமை என்னை தொட்டதுன்னு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு எனக்கு வேணும். அதனால நான் இந்த சர்ச்சில் 7 நாட்கள் நான் தங்கியிருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு தாகம் வந்தது பாருங்க. எல்லாரும் ஆரவாரத்தோடு துதிக்கிறாங்களே, எல்லாரும் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறாங்களே, எனக்குள்ள இந்த மாற்றம் வருவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் வந்தது. யாரும் போய் சொல்லல, நீ ஜெபிப்பான்னு சொல்லல, பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லல. தொடர்ந்து வர 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 அவனுக்குள்ளே ஒரு பசி, ஒரு தாகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரோ பேசுகிறார்கள் என்று கண்டு கொள்ளாமல் இல்லை, அவருக்குள்ளே ஒரு தாகம் வந்தது. 7 நாட்கள் ஜெபித்தார். அழுது புலம்பிக் கொண்டிருப்பார். அங்கங்க மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார். சில நாள்ல வந்து பார்ப்போம், முழங்காலிலேயே நடந்து கொண்டு சபையில ஜெபித்து கொண்டிருப்பார். என்ன நிரப்பு, எனக்கு வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், அந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார். 7 நாட்கள் போனது. தண்ணீர் குடிக்கல, சாப்பிடல, உபவாசம். அவ்வளவு ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 7வது நாள், பாஸ்டர் எனக்கு அந்த நிறைவே வரல. நான் ஜெபித்து பார்த்தேன், மோதி பார்த்தேன், எனக்குள்ள அந்த வார்த்தை வருகிற மாதிரி தெரியல பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஊழியக்காரரை இறுதியாக கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது அவர் மேல் தேவ வல்லமை வந்து இறங்கியது. ஹல்லேலூயா. அவர் சரீரம் தாங்க கூடாத அளவுக்கு ஒரு தேவ பிரசன்னம் அவரை வந்து நிரப்பினது. அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆண்டவர் அந்த வாலிபனை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் இதை சொல்லுகிறேன்? ஹல்லேலூயா. ஒரு தாகம் தான் நமக்குள்ளே அந்த ஊற்றப்படுகிற ஆவியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதை நம்ம ஒரு வெறுமையாய் கருத வேண்டாம். ஐயோ, எனக்கு இந்த கிருபை இல்லையே, இந்த பாரம் இல்லையே, இந்த அபிஷேகம் எனக்குள்ளே இல்லையே என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதற்காக வாஞ்சிங்க, காத்திருங்க, உபவாசம் இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி காத்திருப்பீர்களானால் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 2வது ஏசாயா 44:3 2வது பகுதி வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 44:3
ஐசாயா 44:3, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது யார் மேல ஊற்றுவேன்? சந்ததியின் மேல. சொல்லுங்க, சந்ததியின் மேல் ஊற்றுவேன். இரண்டாவது குறிப்பு எழுதிக் கொள்ளுங்க, சந்ததியின் மேல் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல தம்முடைய ஆவியை ஊற்ற சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்ற சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த நாட்களிலே இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, சந்ததியின் மேல ஊற்றுவேன். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் சந்ததி அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் க்ளோரி வயிற்றுல கை வச்சு அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது ஒரு சந்ததி, ஒரு சந்ததி ஆண்டவர் பிறக்க செய்கிறார். எனக்கு டாக்டராக வேணும், இன்ஜினியராக வேணும், நல்ல அப்படி இருக்கணும், இது இல்லை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இந்த சந்ததி அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அனாயிண்டட் ஜெனரேஷனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்க வேண்டும். ஆண்டவர் சந்ததியின் மேல ஊற்றுவேன்னு சொல்றார். நான் வயிற்றில் இருக்கும் போதே ஜெபம் பண்ண, ஆண்டவரே வயிற்றிலேயே நிரப்பும். ஹல்லேலூயா. உள்ள இருக்கும் போதே கருவிலேயே நிரப்பும். இந்த அபிஷேகத்தினால் ஆண்டவர் தொடுவீராக. ஹல்லேலூயா. ஒரு சந்ததியை கர்த்தர் தொடுவாரானால், ஹல்லேலூயா, அது வரும் நாட்களிலே ஆயிரங்களாய் கர்த்தருக்காக எழும்ப அது பிரயாசப்படும். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஊற்றுவேன். ஹல்லேலூயா. வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் நாவை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் வாசிக்கிறோம் வாக்குத்தத்தம் பண்ணினதுல, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன், ஆனா அதுல ஸ்பெஷலா உங்க குமாரர், உங்க குமாரத்திகள் மேல ஊற்றுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய பெற்றோர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எனக்காக ஜெபிப்பது அதுதான். ஆண்டவரே, பிள்ளைகளை நிரப்பும், ஆவியினால நிரப்பும். உங்க ஜெபம் பிரதானமான ஜெபம் அதுவா இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளைகளை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகியும். அந்த பிள்ளை வளர்ந்திருந்தாலும் சரி, கல்யாணமாய் பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி, பிள்ளைகளை, சந்ததியை ஆண்டவர் அபிஷேகிக்க வேண்டும். இன்றைக்கு சந்ததி, ஒரு சந்ததி எழும்ப விடாம இன்றைக்கு சத்துரு தலையிடுகிறான். அந்த சந்ததியை, ஆண் பிள்ளைகளை அன்றிலிருந்தே அந்த சந்ததியை அழிக்க நினைத்தான். பாருங்க, தலைப்பிள்ளைகளெல்லாம் கொல்லுன்றான், ஆண் குழந்தைகளை கொல்லுன்றான், சந்ததியை தடுக்க நினைக்கிறான். ஊழியக்காரர்கள், ஊழியக்காரருடைய அடுத்த பிள்ளைகள், தலைமுறை, சந்ததி வரக்கூடாது என்று திட்டமிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் சந்ததியின் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க அவங்க சிறு பிள்ளைகளா இருக்கலாம், இன்னைக்கு விளையாட்டுத்தனமா இருக்கலாம், நீங்க சொல்றதுக்கு கேட்காம இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், அவங்க வேற ஒரு திசையில போய் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், கர்த்தர் ஒரு ராத்திரியில, ஒரு நிகழ்வில, ஒரு முகாமில, ஒரு ஆராதனையில கர்த்தர் அவர்களை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் மேல் தேவ ஆவி இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அவர்கள் மேல் இறங்கி வருவார். ஆமென். உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள்.
13 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள வாலிபர்கள் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. 13 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள வாலிபர்கள், திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டுவோம். நீங்கள்லாம் கையை தூக்கிக்கோங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடுவீராக. நீங்க ஆராதனையின் இறுதியில் முன்னாடி வரணும். உங்க மேல நான் கையை வைத்து ஜெபிக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. எழும்பி நிற்கிற எங்க திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை இந்த காலை வேளையிலே ஊற்றுவீராக. கரங்களை உயர்த்தி கேளு தம்பி, தங்கச்சி, உன்னதான் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். உன் நாவை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் ஃபியூச்சரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போது இருக்கிறது பார்க்கிலும் உன்னை 1000 மடங்கு ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையார், ஊழியர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் மேல ஒரு விசேஷித்த அக்கினி, ஒரு விசேஷித்த வல்லமை வந்து இறங்க போகிறது. ஒரு மகிமையான பிரசன்னம் உன்னை தொட போகிறது. ஹல்லேலூயா. நீ வேறு மனுஷனாவாய், நீ வேறு மனுஷனாவாய். எல்லா விசுவாசிகள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, இவர்கள் மேல ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ அக்கினி இவர்களை தொடுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உரபா ஹந்தரலபா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39 வசனத்திலே பேதுரு சொல்லுகிறாரு. முதல் பிரசங்கத்திலே அவர் சொல்றார். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது, சொல்லுங்க, வாக்குத்தத்தமானது, சொல்லுங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ஹல்லேலூயா. இந்த அனாயிண்டிங், ஹல்லேலூயா, யாரோ குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன கிருபையை பெற்றுக்கொள்றீங்களோ உங்க பிள்ளைங்க இரட்டிப்பாய் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. Double portion of anointing will come upon your generation. Hallelujah. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் அளவு இரட்டிப்பாக உங்கள் சந்ததியின் மேல் ஊற்றப்படும். விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சந்ததியின் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உங்கள் சந்ததியை நினைத்து, உங்கள் சந்ததியை நினைத்து பேசுங்கள். ஆண்டவரே ஆவியை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நிச்சயம் அதுதான். என்னுடைய தகப்பனார் மேலே வைத்திருக்கிற அந்த கிருபையின் அபிஷேகம் இரட்டிப்பாய் என் மேலே இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதுதான் சந்ததி, சந்ததி அவருக்காக எழும்பும். ஆமேன் சொல்லுங்க. இவான் ராபர்ட்ஸ் என்கிறதான ஒரு மனிதரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1904 லண்டன், இங்கிலாந்து தேசத்தில் வேல்ஸ் என்கிறதான ஒரு நகரம் இருந்தது. அந்த வேல்ஸ் தேசத்தில் ஒரு மகிமையான எழுப்புதல் வருவதற்கு இவான் ராபர்ட்ஸ் ஒரு காரணமாய் இருந்தார். இந்த இவான் ராபர்ட்ஸ் 20 வயது நிரம்பிய வாலிபர். ஹல்லேலூயா. இந்த இவான் ராபர்ட்ஸை அவருடைய பெற்றோர் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரீதியிலே அவனை வளர்த்தார்கள். தினமும் வேதத்தை வாசிக்க வைப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவனை வழி நடத்தினார்கள். சபைக்கு அழைத்து செல்வார்கள். ஞாயிறு பள்ளியிலே அவனை அமர வைத்திருக்கிறார்கள். ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. இந்த இவான் ராபர்ட்ஸ் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் தன்னுடைய 20வது வயதில் வேலை தேடி போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்களில் எப்பொழுதெல்லாம் பிரேக் டைம் கிடைக்குதோ, உணவு நேரம், பிரேக் டைம்லாம் கிடைக்குதோ, அந்த நேரத்தில் அவர் வேலைக்கு போகும்போது பைபிளை கொண்டு போயிடுவாராம். பைபிளை கொண்டு போய் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தல நடபடிகளை அவர் வாசித்து கொண்டே இருப்பாராம். எப்பொழுதுமே பைபிளும் கையுமா இவான் ராபர்ட்ஸ் இருப்பார். ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை வந்தது. எத்தனை வயது நிரம்பிய வாலிபர்?
20 வயது நிரம்பிய வாலிபருக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது. ஆண்டவரே, இந்த வேல்ஸ் தேசத்தை சந்தியும். ஹல்லேலூயா. இந்த வேல்ஸ் தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் அவனுக்குள்ளே வந்தது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தான். எத்தனை மணி நேரம் ஜெபிப்பார்னா 4-5 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவனால தூங்க முடியவில்லை. ராத்திரியில 1 மணிக்கு எந்திரிப்பாராம். 1 மணியிலிருந்து பொழுது விடியும் வரை வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பாராம். ஹல்லேலூயா. எத்தனை வயது நிரம்பிய வாலிபர்? 20 வயது நிரம்பிய வாலிபர். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்வோம்? டேய், நீ படுக்கணும், உனக்கு சரீரம் முக்கியம், இப்படி முழித்து கொண்டிருக்கிறையே, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறையே, இப்படி இவனுக்கு ஏதோ ஆயிருச்சோ நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இவான் ராபர்ட்ஸ் தன்னுடைய 20வது வயதிலே வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்காக தினமும் 5 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த இவான் ராபர்ட்ஸுக்குள்ள இப்படி அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரியிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இவர் ஒரு பெயர் கிறிஸ்தவ மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். இவர் அது மாத்திரம் அல்லாமல் சபையிலே சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கிறார். எப்படி இருந்திருக்கிறாரு? சண்டே ஸ்கூல் டீச்சர். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாலிபராக இருந்திருக்கிறார். அதற்கு பின்பதாக அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு பின்பதாக அவனால் வேலைக்கு போக முடியவில்லை. நான் இனி இந்த வேலைக்கு, உலக வேலைக்கு போக மாட்டேன், நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று வேதாகம கல்லூரிக்கு போனாரா. வேதாகம கல்லூரிக்கு போய் தொடர்ந்து இதே 4 மணி நேர ஜெபம், 5 மணி நேர ஜெபம், எழுப்புதலுக்காக. ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்தை தாரும். எதை தாரும்? வேல்ஸ் தேசத்தை தாரும். 1,00,000 ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவரோடு சேர்ந்து ஒருவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், இன்னொருவர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் வந்தது, எல்லாரும் அவரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி 11 வருடங்கள் ஜெபித்தார்களாம். எத்தனை வருடங்கள்? 11 வருடங்கள் ஜெபித்தார்களாம். எதற்காக? வேல்ஸ் தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ அக்கினி ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார்களாம். ஒரு நாள் வந்தது, இந்த கூட்டம் பெரிதாகி கொண்டே போனது. 1000 ஆனது, 2000 ஆனது, 3000 ஆனது. சபையல்ல, பல இடங்களிலிருந்து ஜனங்கள் வந்து கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்திற்கு வருகிறவர்கள் ஆவியானவர் அவர்களை தொட ஆரம்பித்தார். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கி வந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, தேசத்திலே, டிவியில, டெலிவிஷன்ல, எல்லாவற்றிலும் தலைப்பு செய்தியாக வேல்ஸ் தேசத்திலே எழுப்புதல் வந்தது என்று தலைப்பு செய்தியாக வந்ததாம். ஹல்லேலூயா. 50,000 பேர், 60,000 பேர் ஒரு வருடம் 1904 1905 வரைக்கும் ஒரு வருடம் இடைவிடாத ஆராதனை, இடைவிடாத ஜெபம் அந்த தேசத்திலே நடந்து வந்ததாம். யார் நிமித்தமாக? 20 வயது நிரம்பிய இவான் ராபர்ட்ஸின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோருடைய ஜெபம் ஒரு இவான் ராபர்ட்ஸை எழுப்ப முடியுமானால் உங்கள் சந்ததியிலே உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புதலுக்காக எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த திருப்பூர் பட்டணத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம். இங்க பாருங்க, டிவியில் போடுறாங்க, எல்லாம் கிரவுண்ட்ல நின்று கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட்ல ஆயிரக்கணக்கில் கூடி நின்று ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குற்ற செயல்களே அந்த தேசத்துல நடக்கலையா. போலீஸ் ஸ்டேஷனை மூடிட்டாங்க, கோர்ட்டை மூடிட்டாங்க, எல்லா விபச்சார விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டது. இந்த அந்த நாட்கள்ல இருந்து அந்த தேசத்துல வந்து இந்த சாக்கர், ஃபுட்பால் விளையாட்டு ரொம்ப பிரபல்யமான விளையாட்டு. பாருங்க, ஆயிரக்கணக்கில் அந்த ஸ்டேடியத்தில் கூடுவாங்களாம். அப்படி விளையாட்டு நடத்தினா யாருமே போக மாட்டாங்களாம். ஒரு 10 விளையாட்டு வீரர்கள் சேர்ந்து விளையாடலான்னு போனா அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துருவாராம். ஹல்லேலூயா. அப்படி எல்லா காரியங்களும் மூடப்பட்டது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டால் தான்
தேசத்திலே மாற்றம் வரும். ஹல்லேலூயா. சபைகள் ஒருமனப்படுவோமானால், இந்த சந்ததியின் மேல தேவ ஆவி ஊற்றப்பட ஒருமனப்படுவோமானால், நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அவர் வந்தா மாறும் நினைக்கிறோம், கிடையாது. ஜெபிக்க ஜெபிக்க அந்த தேசத்திலே எல்லா மாற்றங்களும் வந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரித்திரத்தை போய் வாசித்து பாருங்கள். சுருக்கமாக சொல்லுகிறேன். யார் நிமித்தம்? ஒரு 20 வயது நிரம்பிய இவான் ராபர்ட்ஸின் நிமித்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கும் இந்த ஜெபத், இந்த செய்தியின் தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஹல்லேலூயா, ஒரு நாள் ஆண்டவர் இந்த திருப்பூர் பட்டணத்திலே எழுப்புதலுக்கு நம்மை காரணமாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மை காரணமாக வைக்க போகிறார். நம்ம தான் முதல் காரணமாய் இருக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்ப போகிறோம். எல்லாரும் இந்த கிரவுண்டுக்கு வாருங்க, எல்லாரும் இந்த இடத்துக்கு வாருங்க என்று ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எழுப்புதலுக்காக ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அதற்கு அவசியம் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவி ஊற்றப்பட்டதுனால தேசத்திலேயே ஒரு மாற்றம் வந்தது. இவான் ராபர்ட்ஸின் நிமித்தம் வேல்ஸ் தேசமே ஒரு அசைவு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போமானால் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மூன்றாவது, யோவேல் 2:29 வாசிங்க. ஜோயல் chapter 2 verse 29. ஹல்லேலூயா. யோவேல் 2:29. ஷந்துரபா யோவேல் 2:29 வாசிக்கலாம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். மூன்றாவது யாருங்க? ஊழியக்காரர் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன். முதல்ல சொன்னேன், தாகமுள்ளவன் மேல ஊற்றுவேன். இரண்டாவது சந்ததியின் மேல ஊற்றுவேன். மூன்றாவது ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேல ஊற்றுவேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, யார் மேல ஊற்றுவேன்? ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் அதான் செய்ய போகிறார். ஊழியக்காரர்கள் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற போதகர்கள், தீர்க்கதரிசிகள், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்கள் எல்லார் மேலையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா ஏசாயா 44:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்நானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவார். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குடியேறுவாய் அப்படின்னு சொன்னா குடியேற்றுவார். கட்டப்படுவாய் என்று சொன்னால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பெருகுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்துவார். When the Spirit of God falls upon the ministers, எப்பொழுது ஆவி ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றப்படுகிறதோ அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஜனங்கள் அதை அப்படியே விசுவாசிப்பார்கள். சிலர் நீங்க இன்னும் நம்பாம இருக்கிறீங்க தானே, அதான் கையை தட்ட மாட்டீங்க. கையை தட்ட மாட்டீங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்த கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 104:4 வாசிக்கிறோம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேல் தேவ ஆவி ஊற்றப்பட ஜெபியுங்கள். இரண்டாவது, உங்க சந்ததியின் மேல் ஊற்றப்பட ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிற உங்கள் சபையின் மெய்ப்பன் குடும்பத்தின் மேலே தேவ ஆவி ஊற்றப்பட ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா.
எங்க சபையில் ஒரு சகோதரி சமீபத்தில் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஜோயல், எப்பொழுதெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்றனோ, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என் மேல ஒரு விசேஷித்த ஆவி வந்து இறங்குது. அல்லேலூயா. உங்க பேரை சொல்லும் போதே உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அதே அபிஷேகம் என்னை நிரப்ப ஆரம்பிக்கிறது. பெருமைக்காக சொல்ல, கர்த்தர் நாமத்திற்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர்களை தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உங்க ஊழியக்காரருக்கு நேராக கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் நீட்டப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இவர்கள் கரம் ஆண்டவரே பலப்படுவதாக. இவர்கள் பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்துவீராக. எல்லாரும் கரங்களை விரித்து உம்முடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் பாஸ்டர் சாம் அவர்கள் குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராத மகிமை, இதுவரை கண்டிராத தேவ பிரசன்னம், இதுவரை கண்டிராத ஊழிய வளர்ச்சி, இதுவரை கண்டிராத ஒரு பெருக்கம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊழியக்காரர்கள் மேலே உம்முடைய ஆவியை ஆண்டவர் ஊற்றுவீராக. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்முடைய ஆவியை உம்முடைய தாசர்கள் மேலே ஊற்றுவீராக. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேல் வந்து இறங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுப்புதலிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவங்க மேல ஒரு தேவ பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்ணிகளுக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் அவர்களை தப்புவிக்க வேண்டும். கடைசி நாட்களிலே மந்தையை சிதறடிக்க பிசாசானவன் மெய்ப்பனை வெட்ட தேடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. மந்தையின் பாதுகாப்பிற்காக மெய்ப்பனுக்காக வேண்டுதல் செய்யுங்க. மெய்ப்பன் மேல விசேஷித்த தேவ கரம் தங்கி இருக்க வேண்டுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவர் அவ்வண்ணமாய் பயன்படுத்துவார். நான்காவது, சகரியா 12:10 வாசித்து முடிக்க இருக்கிற சகரியா 12:10. ஷபஹந்துரலபரியந்துரலபா ஹுரிபலபோஷியந்த். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும், சொல்லுங்க, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதல்ல தாகமுள்ளவன் மேல ஊற்றுவேன், சந்ததியின் மேல ஊற்றுவேன். மூன்றாவது ஊழியக்காரர் மேல, ஊழியக்காரிகள் மேல ஊற்றுவேன். நான்காவது கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென். Once you receive the anointing of the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார். அது வரைக்கும் பேதுரு யோவான்லாம் பேதை, பேச தெரியாது, மறுதலித்தவன், பயந்த சுபாவம் உள்ளவன், பேச தெரியாது பாருங்க. ஆனா அவங்க மேல ஆவி ஊற்றப்பட்டதற்கு பின்பதாக வைராக்கியம் கொண்டு எழும்பி பேசினார்கள். அப்போ அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவங்க இப்படி பேசுறாங்க? இவங்க படிப்பறிவு இல்லாதவனாச்சே, பேச தெரியாதவனாச்சே. அவன் மேல் கிருபையின் ஆவி வந்து இறங்கினது. என்ன பேசணும்னு விண்ணப்பத்தின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டுதல் செய்யணும். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கும். ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலின் நாட்களிலே ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியினால, மன்றாட்டின் ஆவியினால சபையை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரும் சொல்லி ஜெபிக்கணும் இல்ல, யாரும் சொல்லி பாடணும் இல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களுக்குள்ள இறங்கி வரும்போது ஹல்லேலூயா ஆண்டவரே பேச தொடங்குவார், ஜெபிக்க தொடங்குவார். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவி உங்கள் மேல் வந்து இறங்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தென்கொரியா தேசத்திலே பால்யாங்கிச்சோ என்கிறதான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் மரித்து போனார். தென்கொரியா தேசத்திலே அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் உலகத்திலே மிகப்பெரிய திருச்சபை பால்யாங்கிச்சோ அவர்களுடைய திருச்சபை. இப்போது அவங்க திருச்சபையில் 12 லட்சத்திற்கும் அதிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய திருச்சபை 12 லட்சம். இதான் அந்த ஆடிட்டோரியம். 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போனவங்கெல்லாம் போய் பார்த்தவர்கள் கேட்டார்களாம், வாட் இஸ் த சீக்ரெட்? உங்க சபை லட்சங்களாய் வளருவதற்கு என்ன காரணம்? என்ன சீக்ரெட், என்ன ரகசியம்? அப்பொழுது அங்க இருக்கிற மூப்பர்கள், சபை தலைவர்கள் சொன்னாங்களா, எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்காக ஒரு ஜெப மலையை தெரிந்தெடுத்து அந்த ஜெப மலையிலே ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, வான மண்டலங்களில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும், வானமண்டல சேனைகளும் அகற்றப்படும்படியாக, முறியடிக்கப்படும்படியாக எல்லாரும் இந்த ஜெப மலையில போய் அந்த தென்கொரியா தேசத்தின் மேல் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளை கட்டி ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். கரங்களை சுற்றி சுற்றி ஜெபிப்பார்களாம். ஹல்லேலூயா. அந்தரங்கத்திலே கிரியை செய்கிற, துரைத்தனங்களிலே கிரியை செய்கிற எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளை போராடி ஒரு யுத்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தார்களாம். ஆமென் சொல்லுங்க. அது நாளடைவில் பெருகினது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் போய் அந்த ஜெப மலையிலே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்களா, நாங்க ஜெபித்ததற்கு பின்பதாக இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. நாங்க ஜெபிக்க தொடங்கினதற்கு பின்பதாக எங்கள் சபை 1000ஆய் பெருக ஆரம்பித்தது, லட்சங்களாய் பெருக ஆரம்பித்தது. யாருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றோமோ, இயேசு நல்லவர்னு சொல்றோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறோமோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை தடுக்க பிசாசால முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க தேசத்தின் மேலே ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்ததுன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை நாங்க தியானித்து கொண்டிருந்த போது இந்த ஆண்டிலே ஆண்டவர் எங்கள் இருதயத்தை பாரப்படுத்தினார். நம்ம யார் மூலமா எழுப்புதல் வரும் நினைக்கிறோம், யாரோ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, எழுப்புதலுக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். தேசத்திலே ஒரு மாற்றம் வருவதற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாங்க 4th சண்டே, மாதத்தின் இறுதி ஞாயிறு மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஒரு 120 பேர் கொண்ட ஒரு ஜெப சேனையை ஏற்படுத்தினோம். ஹல்லேலூயா. கடந்த ஜனவரி மாதம் ஏற்படுத்தினோம் 120 பேர் கொண்ட ஒரு ஜெப சேனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் சொந்த காரியங்களுக்காகவோ மற்றவர்களுடைய சுகத்திற்காகவோ அதற்காக அல்ல, நம்முடைய மாவட்டத்திலே வான மண்டலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளை எதிர்த்து கட்டி அகற்றி ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். 5 மாதங்கள் ஆனது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் சொன்னோம், இதில் ஒரு உடன்பாடு இருக்கணும். எழுப்புதல்ல நான் முக்கிய பங்கு வகிக்க விரும்புகிறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த ஜெபத்திற்கு வரணும். ஹல்லேலூயா. இல்லை என்னால் முடியாது, லீவ் போட முடியாது, நான் இங்கே வர முடியாது அப்படின்னா வேண்டாம். நீங்கள்
கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். ஹல்லேலூயா. இந்த பாரம், இந்த தரிசனத்தை, இந்த பாரத்தை, இந்த எழுப்புதலுக்கு நான் காரணமா இருக்கணும்னு விரும்புகிறவங்க மாத்திரம் ஜெபிக்க வாருங்க. ஹல்லேலூயா. எப்படி இவான் ராபர்ட்ஸோட சேர்ந்து வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ அந்த ஜெபத்தின் விளைவாக ஹல்லேலூயா ஆண்டவர் வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நம்முடைய தேசத்திலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், காலையில் நீங்கள் குடும்பத்தில் ஆலோசனை பண்ணி ஒரு நாளை நிர்ணயம் பண்ணுங்க. 120 பேர் கொண்ட ஒரு ஜெப சேனை நாம் ஏற்படுத்த போகிறோம். நம்முடைய சபையில் மாதம் ஒரு நாள் கூடி எழுப்புதலுக்காக மாத்திரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் எழுப்புதல் இந்த பட்டணத்தில் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஏளனமாய் பார்த்தவர்கள் பார்ப்பார்கள், நிந்தை அவமானத்தை கொண்டு வந்தவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை காரணமாய் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேசமே திரும்பி பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த விளம்பரமும் இல்லாம, சத்தம் போடாம எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்க இதில் ஜாயின் பண்ண விரும்பினா ஒப்பு கொடுங்க. முதல் ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டு போன ஒரு ஐயா என்கிட்ட வந்து சாட்சி சொன்னார். அவர் சொன்னார், பாஸ்டர், கடந்த 4 வருடமா நான் ஆலயத்துக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவேன். என் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போயிடுவேன். ஆனால் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்றையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் போக மாட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த எழுப்புதல் ஜெபத்தில் நானும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அதனால் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து என்னுடைய அந்த தொழில் அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னை வேலையை விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஆயிரங்களாய் பெருக வேண்டுமானால், ஹல்லேலூயா, மந்தை பெருக வேண்டுமானால் எழுப்புதலுக்காக உங்களை அர்ப்பணியுங்க. நம்ம இப்படி தொடர்ந்து ஜெபிக்க 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 மாற்றங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நியூஸ் பேப்பரில் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. குற்றங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. குற்ற செயல்கள் குறைந்து கொண்டே இருக்கும். தற்கொலைகள் குறைந்து கொண்டே இருக்கும். தேசத்தில் ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதிகார வர்க்கத்திலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சபை பெருகுகிறதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் பகுதியிலே, உங்கள் தெருக்களிலே, உங்கள் நிமித்தமாக நூற்றுக்கணக்கான நபர்கள் கர்த்தர் ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் அந்த கிருபையின் ஆவி, ஹல்லேலூயா, உங்கள் மேல் அந்த விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஆண்டவர் அப்படி அபிஷேகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தாகமுள்ளவன் மேலே ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேலே ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். எல்லார் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சந்துரலபா ஊரியாந்தரலபா ஹௌரியாந்துரலபா. ஆவியானவரே, என் மேல் இறங்கி வாரும், என் மேல் இறங்கி வாரும். மேல் வீட்டறையில் இறங்கி வந்த தேவ பிரசன்னம், மேல் வீட்டறையில் இறங்கி வந்த தேவ அக்கினி இந்த காலை வேளையில் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. சிலர் மேலே நாங்கள் கரங்களை வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பம் போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன நிரப்புங்கப்பா, தாகமுள்ளவன் மேல ஊற்றுவேன் என்று சொன்னீர்.
தாகமுள்ளவன் மேல ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. ஓ, இந்த காலை வேளையில அல்லேலூயா வாஞ்சையோடு இந்த எழுப்புதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடு ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஆவியானவர் இறங்கி வருவீராக. என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit. ஹல்லேலூயா. என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அக்கினிமயமான ஒரு நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள், மேல்விட்டறையில இறங்கி வந்த தேவ அக்கினி உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஓ ஹல்லேலூயா. சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுகிறார். தாகம் உள்ளவர்கள் மேல ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களதான், உங்களதான் சகோதரனே, உங்களதான் அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. Receive it. ஷபஹபஹதரலபா. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி உங்கள் மேல் இறங்கி வருகிறது. The fire of the Holy Spirit, the fire of the Holy Spirit is coming upon you, is coming upon you. ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. எல்லா பிசாசின் தந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. Fire, fire, fire. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. ஓ, அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரியட்டும். இப்பொழுதே பற்றி எரியட்டும். கையை தட்டி பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். வாய்களை விரிவாய் தர அப்பொழுது நிரப்புவேன் என்று சொன்னீரு. நிரப்புவேன் என்று சொன்னீரு. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. The fire of the Holy Spirit, the fire of the Holy Spirit is coming upon you. Is coming upon you. Fire, fire, fire. Glory to God, glory to God, glory to God. நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். அந்த அக்கினி உங்களை தொடுகிறது. அந்த அக்கினி உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஷபஹத ரகதர லபா உரிபதர பௌஷியந்தர லபா. Fire of the Holy Spirit, fire of the Holy Spirit. Yes, yes, yes. Hallelujah. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. உங்களை நிரப்புகிற தேவ வல்லமை, உங்களை நிரப்புகிற தேவ வல்லமை, உங்களை நிரப்புகிற தேவ பிரசன்னம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. வாலிபர்களை ஆண்டவர் தொடுகிறார். வாலிபர்களை ஆண்டவர் தொடுகிறார். சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொடுகிறார். ஓ ஹல்லேலூயா. உங்கள் நாவை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். இப்பொழுதே, இப்பொழுதே அந்த மகிமை உங்களை தொடுவதாக. Fire! Shabahadala durabalaba. Udian turalabo shiantaralaba. Oh hallelujah. Oh அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த தேவ அக்கினி ஓ உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. Yes, 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 yes. பேசுங்க, பேசுங்க. புதிய பாஷையை கொடுக்கிறார். புதிய பாஷையை கொடுக்கிறார். புதிய பலனை கொடுக்கிறார். புதிய கிருபையை கொடுக்கிறார். எஸ், இதுவரை நீங்கள் கண்டிராத மகிமை, இதுவரை நீங்கள் கண்டிராத அபிஷேகம். எஸ், சபஹபரபலதரலபா. Receive it, receive it, receive it, receive it. Fire of the Holy Spirit. Oh, hora ba 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 ba. ஷகதரலபா. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவ அக்கினி, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த தேவ அக்கினி. tongues of fire, tongues of fire, tongues of fire. அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள். Fire of the Holy Spirit. அபிஷேகியும், 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 அபிஷேகியும். தெரிந்து கொள்வீராக, தெரிந்து கொள்வீராக. அபிஷேகியும். ரபா 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 லதுரபலபா. இயேசுவின் ரத்தம்,
இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது, உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. எஸ் 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 எஸ். ஒவ்வொரு சகோதர சகோதரியே, உங்கள் நாவிலே ஒரு அக்கினியை ஆண்டவர் போடுகிறார். பற்றி எரிகிற ஒரு அக்கினி, பற்றி எரிகிற ஒரு அக்கினி. சகலதர் அலபா திரபலபௌ சியந்தர் அலபா. நல்ல கரங்களை தட்டி ஆரவாரத்தோடு ஆரவாரத்தோடு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். எஸ் எஸ். ஷபபபபபபபபபபபபப துரபலபாரியான் துரலபபபபபபபபபபப சிக்கவ உரபாலியான் துரலப. தெரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார், உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். இன்றையிலிருந்து உங்கள் மேல் ஒரு கிருபையின் ஆவி வந்து இறங்க போகிறது. உங்கள் மேல் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இறங்கி வருகிறது. ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh yes, yes, yes. உங்க வீட்டில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன். ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ ஹோ 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 ரபா பா 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 துரபலபாரியான் துரலபா. உன் குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் சந்ததிக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா தந்திர கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ரபா ஹதரலபா பா 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 பா. தொடுகிறீர், தொடுகிறீர், தொடுகிறீர். ஒவ்வொரு சகோதர சகோதரியை தொடுகிறீர், சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும். ஓ உம்முடைய வல்லமை தொடுகிறது. எஸ் எஸ். ஓ ராபா ஹந்தர் அல்லபா உஷியந்தர் அல்லபா. பரலோக பாஷையை பேசுங்க, பரலோக பாஷையை பேசுங்க, ஆண்டவர் கொடுத்த பாஷையை பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. ரகசியங்களை பேசுங்க, ரகசியங்களை பேசுங்க. அம்மா, உங்களுக்கு ரகசிய பேசக்கூடிய கிருபையை கொடுக்கிறாரு. ஓ ஆவியானவரோடு பேசக்கூடிய கிருபையை கொடுக்கிறாரு. ஓ லாபா ஹபா ரபா கபா ரபா லபா ஷிகது ரபா உலியான் துரலபா ஹௌரியமந்தரலபா உஷ்யந்தரலபா. ஓ திருப்பூர் எங்களுக்கு தாங்கப்பா, திருப்பூர் எங்களுக்கு தாங்கப்பா. இவான் ராபர்ட்ஸ் கேட்டது போல திருப்பூர் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த திருப்பூர்ல ஒரு எழுப்புதல் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி விலகட்டும், வழி விலகட்டும். ஓ ஹல்லேலூயா. எஸ் எஸ். The anointing of the Holy Spirit, the baptism of the Holy Spirit. Hallelujah. கணுக்கால் அளவு அல்ல. இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்டது ஒரு கணுக்கால் அளவு தான், கணுக்கால் அளவு அல்ல. Hallelujah, Hallelujah. நீச்சல் ஆழம். ஷதரலபா. ஆவி ஊற்றப்படும் போது பாவ கிரியைகள் வெளியேறும், சத்ருவின் கிரியைகள் வெளியேறும், மாந்திரிக கட்டுகள் வெளியேறும். ஓ ஹல்லேலூயா. இந்த சகோதரிக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத கிரியை இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே I command in the mighty name of Jesus. கட்டுகிறோம், கட்டுகிறோம். இந்த சரீரத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. கட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹரபா சந்தரலபா. எல்லாரும் எழும்பி நிற்போமாக. நமக்கு நேரம் இல்லை, எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். மாதம் ஒரு முறை எழுப்புதலுக்காக கூடி ஜெபிக்க போகிறோம். ஓடி வாங்க. இங்கே வேற டிஸ்கஷனே இருக்கக்கூடாது, முடிஞ்ச பின்னாடி இருக்கக்கூடாது, ஜெபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இந்த எழுப்புதல் ஜெபத்துக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆங்காங்கே கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். நம்முடைய ஒரே நோக்கம் திருப்பூர் சந்திக்கப்பட வேண்டும், திருப்பூர் சந்திக்கப்பட வேண்டும். எல்லா திருச்சபைகளும் ஆயிரங்களாய் பெருக வேண்டும்.
ஹல்லேலூயா. மந்தையிலே ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம நோக்கம். ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான நேரம். ஸ்தோத்திரம். ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். பாடும்போது Glory to God. Hallelujah. வேகமாக காணிக்கை எடுங்கள். இங்கே முன்னாடி காணிக்கை எடுக்கிறது. தேங்க்யூ. முதல் ஆராதனை 5 மணி ஆராதனையில் இந்த 120 பேர் ஜெபத்தில் அநேகர் நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா எழுத நேரம் இல்லை. அடுத்த ஆராதனை நம்ம ஆரம்பிக்கணும் உடனே. ஆகவே நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ ஆஃபீஸில் இருக்கும்போதோ சகோதரிகள் பாஸ்டம்மா இடத்துல ஃபோன் பண்ணி உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். இந்த எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க முன் வாருங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் அர்ப்பணித்தா அந்த நேரத்தை கர்த்தர் தருவார். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். குடும்ப பிரச்சனையே பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே போராடிட்டு இருக்காதீங்க. எழுப்புதலுக்காய் ஜெபியுங்கள். வீட்டுக்குள்ளே மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இன்றைக்கு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த திருச்சபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இருந்து அந்த அனலோடு நீங்கள் அந்த சபைக்குள்ளே போகும்போது அந்த சபையில் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். இன்றைக்கு ஆர்சி சர்ச்சிலெல்லாம் பெரிய எழுப்புதல். ஆர்சி சபைகளில் அதிகமாய் அல்லேலூயா என்று சொல்லி பாடி ஆராதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே சபையில் ஆராதனைகள் குறைந்து விட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு எந்த சபையிலிருந்து இங்கே வந்திருந்தாலும் சரி, அவர்களை நீ நிரப்ப வல்லவராக இருக்கிறேன். இந்த வாக்கு சத்தங்கள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்குரியது. ஹல்லேலூயா. வாஞ்சையுள்ள தாகமுள்ள ஒவ்வொருவரையும் நிரப்புவேன் சொன்னீங்கப்பா. ஆண்டவர், எங்கள் சந்ததியை நிரப்புவேன் என்று சொன்னீங்க. ஊழியக்காரர்களை அபிஷேகத்தால் நிரப்புவேன் என்று சொன்னீங்க. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டுமா ஆண்டவரே. இந்த வருகிற ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் 120 பேர் கூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த 120 பேர்களில் உம்முடைய பிள்ளைகளும் ஒருவராக இருக்கட்டும். நானும் ஒருவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை அபிஷேகித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நீ பயன்படுத்த போறதற்காய் நன்றி. மகள் ஜெனிஃபரை கர்த்தர் சுகமாக்கி எழுப்புதலுக்கு மகளை ஆயத்தப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம்.
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொடுவீராக. கொடுத்த காணிக்கைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதாக. அவருடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மழை காரணமாக எந்த கிருமிகள், வைரஸ்கள், வியாதிகள் பரவாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை கட்டளையிடும். தொடர்ந்து பிரயாணப்படுகிற ஒவ்வொருவரும் கூட இரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்களுக்கு, காலேஜுக்கு போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். தேவ பிரசன்னத்தால் நிரப்பி அனுப்பும். அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்பும். இப்பொழுதும் அபிஷேகத்தில் நிரம்பின அநேகரை தொட்டு சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கு அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.